அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு அவர் சேனல் பாப்பாஸ் டிப். ஹோப் யூ ஆல் ஆர் குட் அண்ட் நானும் ரொம்ப சூப்பராகவே இருக்கேன். இன்றைக்கி என்னோடய மார்னிங் ரொட்டீன் அண்ட் ஆன்லைனில் சில திங்ஸ் எல்லாமே ஆர்டர் பண்ணியிருந்தேன். அதோட அன்பாக்ஸ் வீடியோ தான் இதில் ஷேர் பண்ண போகிறேன். நான் மார்னிங் பண்ணுற ஃபஸ்ட்டு ஒர்க்கே என்னோடய பெட்டை அரேஞ்ச் பண்ணுறது. அது ரொம்ப மெஸ்ஸியாக இருக்கும். ஸோ அதனால் அதை லைட்டாக க்ளீன் பண்ணி வச்சிட்டா அப்படின்னா பார்க்குறதுக்கு நீட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஃபஸ்ட்டு எப்போவுமே பெட்டை அரேஞ்ச் பண்ணுறது தான் நான் ஃபஸ்ட்டு ஒர்க்காக பார்ப்பேன். அண்ட் அந்த ஒர்க் முடிச்சதுக்கப்புறமா அப்படியே ஃப்ரெஷ் ஆகிட்டு இங்கே நான் காஃபி குடிக்கிறதுக்காக வந்துடுவேன். என்னோடய டே எப்போவுமே நான் ஒரு காஃபியோடு தான் ஸ்டார்ட் பண்ணுவேன். அப்போ தான் ஒரு குட் ஃபீல் கொடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் காஃபி முடிச்சுட்டு கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே நான் இங்கே மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்காக வந்துடுவேன். அன்றைக்கி நான் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்காக இந்த ஒரு பிரெட் ஆம்லேட் தான் நான் பண்ணியிருந்தேன். அண்ட் எனக்கு பிரெட்டில் என்ன டிஷ் பண்ணாலுமே ரொம்பவே பிடிக்கும். அதுவும் இந்த பிரெட் ஆம்லேட்லாம் என்னோடய ஃபேவரட். நான் எத்தனை டைம் கொடுத்தாலுமே இதை சாப்பிடுவேன். உங்களில் எத்தனை பேருக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நான் பிரெட் டோஸ்ட் கரெக்டாக பண்ணிடுவேன். பட் ஆனால் அந்த எக் போடுறதா எனக்கு கொஞ்சம் டிஃபிகல்ட் டாஸ்க்காக இருக்கும். நான் ஒரு ஷேப் பண்ணேன் அப்படின்னா அது ஒரு ஷேப்பில் வரும். ஸோ அதனால் அந்த எக்கோட ஷேப் மட்டும் எனக்கு எப்போவுமே கரெக்டாகவே வராது. அண்ட் இன்றைக்கி அதேமாதிரி தான் ஒரு ஹாஃப் மூன் ஷேப்பில் இருந்துச்சு. பட் டேஸ்ட்டு எப்பவும் போல் சூப்பராக தான் இருந்துச்சு. அல்ஹம்துலில்லாஹ் அன்றைக்கான பிரேக்ஃபாஸ்ட்டை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு ஆன்லைனில் சம் ப்ராடக்ட் எல்லாமே ஆர்டர் பண்ணியிருந்தேன். ஸோ அதை இன்றைக்கி ஓப்பன் பண்ணி பார்த்துடலாமே அப்படின்னு சொல்லிட்டு நான் இங்கே பண்ணிகிட்ருந்தேன். இப்போது ரீசெண்டாக சேல் ஆஃபர் போட்டிருந்தேன் இல்லையா? ஸோ அதில் தான் எல்லா திங்ஸுமே நான் வாங்கியிருந்தேன். அண்ட் ரொம்ப நாளாக வாங்கணும்னு நினச்ச இந்த திங்ஸ் எல்லாமே நான் இந்த ஆஃபரை யூஸ் பண்ணி நான் வாங்கிட்டேன். அண்ட் எல்லாமே என்னோடய ஃபேவரட். ஸோ இது எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எக்ஸைட்மெண்ட்டோட தான் ஓப்பன் பண்ணியிருந்தேன். அண்ட் ஃபஸ்ட்டு இந்த ஒரு ப்ரேஸ்லெட் தான் நான் வாங்கியிருந்தேன். இதை நம்ம பேங்கிள் மாதிரி கூட யூஸ் பண்ணிக்கலாம். இது உள்ள ரெண்டு செட்டாகவே வரும். அண்ட் இது ஒரு கோல்டு ஃபினிஷ் அண்ட் மேலே ஒரு குட்டி ஹார்ட் வச்சு பார்க்குறதுக்கே அவ்வளோ க்யூட்டான ப்ரெட்டியாக இருந்துச்சு. நான் எப்படி இமேஜில் பார்த்துருந்தேனோ ஸோ அந்த மாதிரியே வந்துருந்துச்சு. அண்ட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. அண்ட் இந்த டிசைனுக்காக தான் நான் வாங்கியிருந்தேன். அது ஹார்ட்டு அதுக்கு மேலே ஒரு குட்டியாக ஒரு இன்ஃபினிட்டி போட்டுருந்துச்சு. ஸோ பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சின்னு சொல்லிட்டு தான் நான் வாங்கியிருந்தேன். அண்ட் காலேஜுக்கு போட்டு போகிறதுக்கும் நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் இதை வாங்கியிருந்தேன். இதுவுமே இமேஜில் பார்த்த மாதிரியே இருந்துச்சு. அண்ட் செகண்ட் திங்ஸ் ஏதோ ஓப்பன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கன்ஃபியூஷன்லேயே இருந்தேன். அண்ட் அதுக்கப்புறமா சரி ஓகே இந்த பாக்ஸை ஓப்பன் பண்ணிவிட்டு அப்புறம் பெருசை ஓப்பன் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாக்ஸ் தான் நான் ஓப்பன் பண்ணியிருந்தேன். அண்ட் இதில் நான் கொஞ்சம் ஸ்கின் கேருக்கான திங்ஸ் எல்லாமே வாங்கியிருந்தேன். ஸோ அது எப்படி வரும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல. அண்ட் ஃபஸ்ட் டைம் நான் இந்த பிராண்ட்லாம் யூஸ் பண்ணுறதுனால எனக்கு ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாகவே இருந்துச்சு. அண்ட் இதோட பேக்கிங் ரொம்ப சூப்பராகவே இருந்துச்சு. அண்ட் நான் ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டில் ஓப்பன் பண்ணியிருந்தேன். என்னால் அது ஓப்பனே பண்ண முடியல. ஸோ அந்த அளவுக்கு நல்லா பக்காவாக கவர் பண்ணி கொடுத்துருந்தாங்க. பார்க்குறதுக்கே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அண்ட் ஃபஸ்ட்டு இந்த மாமா எர்த்தோட க்ளோ சீரம் தான் நான் ஆர்டர் பண்ணியிருந்தேன். அண்ட் ஃபஸ்ட் டைம் நான் இந்த ஒரு க்ளோ சீரம் ஆர்டர் பண்ணுறேன். அண்ட் இது எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல. நான் யூஸ் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு நான் சொல்கிறேன் இது எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு. டேமேஜ் ஏதாவது இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பயத்திலே தான் ஓப்பன் பண்ணிகிட்டு இருந்தேன். பட் அழுந்தெல்லாம் டேமேஜ்லாம் எதுவும் இல்லை. ஸோ பக்காவாக பேக் பண்ணி கொடுத்துருந்தேன்னா டேமேஜ் எதுவும் இல்லை. ஃபஸ்ட்டு அது உள்ள ஒரு ஃபில்லர் மாதிரி கொடுத்துருந்தாங்க. அதுவும் கிளாஸில் இருந்துச்சு. அண்ட் இந்த பாட்டிலுமே கிளாஸில் தான் இருந்துச்சு. இந்த பாட்டில் பார்க்குறதுக்கே அவ்வளோ ப்ரிட்டியாக இருந்துச்சு. அண்ட் குட்டியாக க்யூட்டாக இருந்துருந்துச்சு. அண்ட் இது ஒரு ஸ்மெல்லுமே ரொம்ப இல்லாமல் ஒரு மைல்டான ஒரு ஸ்மெல்லு கொடுத்துருந்துச்சு. அண்ட் இந்த ஸ்மெல் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. அண்ட் இந்த ஃபில்லர் ஒர்க் ஆகுதா அப்படின்னு சொல்லிட்டு நான் பண்ணி பார்த்தேன். அது சூப்பராகவே ஒர்க் ஆகிடுச்சு. அந்த ஃபில்லர்லேருந்து குட்டி குட்டி ட்ராப்பாக கீழே விழும்போது பார்க்குறதுக்கே அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. ஆனால் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. பட் ஆனால் இது ரிசல்ட் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல. நான் யூஸ் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு இது எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்கிறேன். அண்ட் நெக்ஸ்ட்டு நான் ஆர்டர் பண்ணது இந்த மார்ஸ் பிராண்ட்லேருந்து ஃபவுண்டேஷன் தான் ஆர்டர் பண்ணியிருந்தேன். அண்ட் இப்போ தான் நான் ஃபஸ்ட் டைம் இந்த பிராண்ட்லேருந்து நான் ஃபவுண்டேஷன் ஆர்டர் பண்ணுறேன். இது
கலர் ஷேடு எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் ஆர்டர் பண்ணியிருந்தேன். பட் ஆனால் எனக்கு பக்காவே மேட்ச் ஆகிருந்துச்சு இந்த ஷேடு. அண்ட் இதோட பேக்கிங்குமே வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அண்ட் இதோட பாக்ஸ் கலர் வந்து ஒரு பீச் கலரில் இருந்துச்சு. அண்ட் எனக்கு வந்து பிங்க், பீச் கலர் இதெல்லாமே ரொம்பவே பிடிக்கும். அண்ட் இந்த பாக்ஸோட கலர் அண்ட் அதில் போட்டிருந்த டிசைன் இதெல்லாமே எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. அண்ட் அன்றைக்கி நான் ஆர்டர் பண்ணது வந்து 05 இந்த ஷேடு தான் வந்து நான் அன்றைக்கி ஆர்டர் பண்ணியிருந்தேன். அண்ட் இது வந்து என்னோடய ஸ்கின்னுக்கு மேட்ச் ஆகுமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டவுட்லேயே தான் ஆர்டர் பண்ணியிருந்தேன். அண்ட் இது ஓப்பன் பண்ணோடனே வந்து இப்படி தான் இருந்துச்சு. ஒரு பம்ப் டைப்பில் வந்து கொடுத்துருந்தாங்க. அண்ட் அதுலேருந்து ஃபவுண்டேஷன் வந்து ரொம்ப சூப்பராகவே வந்துருந்துச்சு. அண்ட் நான் ஃபஸ்ட் டைம் என்னோடய கையில் வந்து வச்சு அப்ளை பண்ணி பார்த்ததுக்கப்புறமா என்னோடய ஷேடுக்கு வந்து ரொம்ப பர்ஃபெக்டாகவே மேட்ச் ஆயிருந்துச்சு. அண்ட் எனக்கு வந்து இது ரொம்பவே பிடிச்சிருந்துச்சி. நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் இது ட்ரை பண்ணுறேன். பட் ஆனால் எனக்கு இது ரொம்பவே சூப்பராக செட் ஆகிடுச்சு. அண்ட் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சி. அண்ட் ஃபைனலி இந்த ப்ராடக்ட்டை ஓப்பன் பண்ணுற டைம் ஆச்சு. அண்ட் இதுக்கு தான் நான் ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருந்தேன். நான் ரொம்ப நாளாக வாங்கணும்னு சொல்லிட்டு என்னோடய விஷ்லிஸ்ட்டில் போட்டு வச்சுருந்தது. அண்ட் இதை நான் ஓப்பன் பண்ணுறப்ப ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருந்தேன். எப்படி வரும், கரெக்டாக வந்திருக்குமா, டேமேஜ்லாம் எதுவும் இருக்காதா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஒரு எக்ஸைட்மெண்ட்லேயே தான் ஓப்பன் பண்ணிக்கிட்டு இருந்தேன். அண்ட் இந்த பேக்குள்ளே வந்து 2 ப்ராடக்ட் இருந்துச்சு. அண்ட் ரெண்டுமே வந்து கிளாஸ் ஐட்டம். ஸோ எதுவுமே உடஞ்சிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பயத்திலே தான் இருந்தேன். பட் ஹோப்ஃபுல்லி எதுவுமே உடையல. அண்ட் எல்லாமே வந்து ரொம்ப சேஃபாக தான் வந்துருச்சு. பேக்கேஜும் ரொம்ப சூப்பராகவே இருந்துச்சு. இந்த ப்ராடக்ட் தான் நான் ஆர்டர் பண்ணியிருந்தேன். இது வந்து ஒரு பர்ஃப்யூம். இது பர்ஃப்யூம் சொல்கிறத விட ஊத் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் ஆல்ரெடி இந்த பிராண்டில் வந்து வேறு ஒரு ஃப்ளேவர் வந்து யூஸ் பண்ணியிருந்தேன். அது எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சி. ஸோ அதனால தான் வந்து அதே பிராண்டில் வந்து வேறு ஒரு ஃப்ளேவர் வாங்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு ஃப்ளேவர் வந்து நான் சூஸ் பண்ணியிருந்தேன். அண்ட் இது பேக்கேஜுமே ரொம்ப க்யூட்டாக இருந்துச்சு. அந்த மேலே ரிப்பன்லாம் ரேப் பண்ணி பார்க்குறதுக்கே அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. அண்ட் பாட்டிலோட குவாலிட்டியுமே அவ்வளோ ப்ரீமியமாக இருந்துச்சு. அண்ட் ஸ்மெல்லுமே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அண்ட் ரொம்ப மைல்டாக ரொம்பவே நல்லா இருந்துச்சு. எனக்கு நான் ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணதை விட இந்த ஃப்ளேவர் வந்து எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சி. அண்டு ஸ்மெல்லுமே வந்து ரொம்ப இல்லாமல் ஒரு மைல்டாக அது ஒரு நல்ல ஒரு குட் ஃபீல் கொடுக்குற மாதிரியான ஒரு ஃப்ளேவர் தான். அண்ட் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சி. அண்ட் இதோட பாட்டில் பார்க்குறதுக்குமே வந்து ரொம்ப சூப்பராக கோல்டு கலரில் பார்க்குறதுக்கே அவ்வளோ ப்ரீமியமாக இருந்துச்சு. அந்த அரபிக் லெட்டர் எல்லாமே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அண்ட் எனக்கு இந்த ப்ராடக்ட் வந்து ரொம்பவே பிடிச்சிருந்துச்சி. நானும் ரொம்பவே ஹாப்பி ஆகிட்டேன். அண்ட் நெக்ஸ்ட் ப்ராடக்ட் வந்து இந்த ஒரு பர்ஃப்யூம் தான். இது நீங்கள் ஆல்ரெடி என் சேனலில் பார்த்துருக்கலாம். நான் ஆல்ரெடி இந்த ஒரு பர்ஃப்யூம் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்சதுனால அதே பிராண்டு அதே ஃப்ளேவர் வந்து நான் இன்னொன்று வந்து இப்போது ஆர்டர் பண்ணியிருந்தேன். அண்ட் ஹோப்ஃபுல்லி இதுவுமே வந்து சூப்பராக வந்துருச்சு. எதுவும் உடையாமல் டேமேஜ் ஆகாமல் இதுவுமே சூப்பராக வந்துருச்சு. அண்ட் இதை பற்றி சொல்லவே வேணாம். இது எனக்கு ரொம்பவே பிடிக்கும். அண்ட் இதோட கலராக இருக்கட்டும், இதோட ஸ்ட்ரக்சராக இருக்கட்டும், எல்லாமே எனக்கு ரொம்பவே பிடிக்கும். அண்ட் இந்த பர்ஃப்யூமில் எனக்கு மெயின் பிடிச்சதே இதோட ஸ்ட்ரக்சர் தான். இது ஒரு ஷூ டைப்பில் இருக்கிறதுனால இது எனக்கு ரொம்பவே பிடிக்கும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இது பிங்க் கலர் இருக்கிறதுனால எனக்கு பிங்க்னா பர்சனலாக ரொம்பவே பிடிக்கும். அண்ட் அதேமாதிரி இது பிங்க்கில் இருக்கிறது இது எனக்கு ரொம்பவே பிடிக்கும். அண்ட் இது நம்ம ப்ரெஸ் பண்ணி பார்த்தாலே அவ்வளோ ஈஸியாக வந்து நமக்கு ப்ரெஸ் ஆகி வந்துடும். அண்ட் எனக்குமே இந்த ப்ராடக்ட் வந்து ரொம்பவே பிடிச்சிருந்துச்சி. அண்ட் இந்த ப்ராடக்ட் எல்லாமே தான் நான் ஆன்லைனில் வந்து இப்போது ரீசெண்டாக பர்ச்சேஸ் பண்ணுது. அண்ட் எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. நான் எல்லா ப்ராடக்ட்டுமே ரொம்ப சாட்டிஸ்ஃபை ஆகிட்டேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் இதேமாரி நான் உங்களை இன்னொன்று ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ மீட் பண்ணுறேன். பாய் கைஸ்.